முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாக தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112 இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடல்களாக தரப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 112. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். 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 ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 12வது பிரிவு 12 வாக்குகள் 24 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணிலே விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர்.
தம் வாழ்வை இந்த உலகில் பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். நிலை வாழ்வில் நம்பிக்கை கொண்டோருக்கு இது செய்தி. நிலை வாழ்வை குறித்து நம்பிக்கை இல்லாதோர் இதை பொருட்படுத்துவதில்லை. நிலை வாழ்வு உண்டு என்று நம்பி அந்த நிலை வாழ்வுக்கு பயணப்படுகின்ற, அதை பெற்றுக்கொள்ள பயணப்படுகின்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான உண்மை, தனக்கென்றே வாழ்வோர் தன்னுடைய வாழ்வை இழந்து விடுவர். இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர். தனக்கென்றே வாழாமல் பிறருக்காய் வாழ்வது. பிறருக்காய் என்று சொல்லும் பொழுது அது இறை ஆட்சியினுடைய சமூகம், அல்லது இறைவனுக்காய், அல்லது இறையாட்சி சமூகத்திற்காக, அல்லது இறையாட்சி கற்றுத்தருகின்ற விழுமியங்களுக்காக யாரெல்லாம் வாழ முன்வருகின்றார்களோ அவர்கள் தங்களது வாழ்வை நிச்சயமாக தொலைக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் இறைவனுக்காக, இறை ஆட்சிக்காக தங்களது வாழ்வை அர்ப்பணிக்கின்றார்கள். தான், தன் குடும்பம், தன் சமூகம் என்று சொல்லி வாழ முற்படுவோர் அதனால் வாழ்க்கையை இழந்து விடுவர். ஏனென்றால் தனக்கு இல்லாமல் பிறருக்காய் வாழ முற்படுகின்ற மனிதனுடைய வாழ்வு பிற மக்களுக்கு பாடமாக அமைந்திருக்கின்றது. நாம் அறிவது போல அது சவேரியராக இருக்கலாம், அருளானந்தராக இருக்கலாம், அல்லது புனித லாரன்ஸாக இருக்கலாம். எந்த அன்பர்களாய் இருந்தாலும் அவர்கள் தனக்காய் வாழாமல் இறை ஆட்சிக்காக, இறைவனுக்காக, இறை ஆட்சியினுடைய விழுமியங்களுக்காக தங்களது வாழ்வை அர்ப்பணித்ததாலேயே இன்றைக்கு இறை சமூகம் காலம் காலமாக ஆயிரங்கள் ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் என்று கடந்த போதிலும் கூட இப்படிப்பட்டவர்களையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. இதிலே மிகச் சிறப்பாக மெசியாவாகிய மீட்பர்தாமே தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து நம் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய வாழ்வை தொலைத்தார். ஆனால் மீண்டும் எழுந்து தந்தையின் வலது பக்கம் அமருகின்ற பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கின்றார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் மரித்த கடவுள் அல்ல. நாமும் பிறருக்காய் வாழும் பொழுது என்றென்றும் எப்பொழுதும் நாம் வாழ்வோம் என்பதுதான் இந்த நாள் சொல்லித் தருகின்றது. இனிய நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென். நினைவாகச் செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், உருமாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே உறவாக மலருங்கள், உருமாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே.
5 அப்பம் 2 மீனை அதிசயமாய் பலுகச் செய்து பகிர்ந்தளித்து பசி தீர்த்தாரே. வாழ்வு தரும் உணவு என்றார், வற்றாத ஊற்று என்றார், வான் சேர்க்கும் அப்பம் என்றாரே. ஓருடலாய் மாற திருப்பின்னம் நாம் பகிர்வோம், ஓர் குலமாய் வாழ வேற்றுமைகள் களைவோம், மனிதம் மலர அன்பில் வாழுவோம், மனிதம் மலர அன்பில் வாழுவோம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், உருமாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. சமபந்தி விருந்துக்கென எளியோரை வரவழைத்து சமத்துவத்தை வாழச் செய்தாரே. நீதியின் பால் பசிதாகம் கொண்டவர்கள் நிறைவடைவார், நீதி நெறியில் நிலைத்திருப்போமே. தன்னுயிரை தந்து நாம் வாழ்ந்திடச் செய்தார், தன்னுடலை ஈந்து நாம் வளர்ந்திட வைத்தார். தியாக வாழ்வில் நாமும் வளரவே, தியாக வாழ்வில் நாமும் வளரவே. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், உருமாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், உருமாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே.